தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உற்சாகத்தோடும் கர்த்தருடைய நாமத்தில் தொழுதுக்குள்ள வியாபாரியம் கர்த்தர் தாங்கள் பாக்கியவான்கள் என்று எழுதுன்னு சொன்னபடி தெய்வ சத்தத்தை கேட்கும்படி தெய்வ பிள்ளைகள் நாட்கள் கடந்து வந்த திருவிழா கலண்டு எல்லா கைகளை தட்டி எல்லா முழங்கால் படிவிட்டு கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். முக்கியத்துவப்படுத்துற வாழ்க்கையில சினிமா பாட்டுக்கு நீ முக்கியத்துவப்படுத்துற இந்த வாழ்வு பிள்ளைகள் அநேக பிள்ளைகள் பாவ வழியில தடுமாற்றத்தின் வழியில போய் கொண்டிருக்காங்க. பெற்றோர்களை கவனமாக செயல்படணும். ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது. அநேக வாலிபர்களை தப்பான காரியத்தில் போய் கொண்டிருக்காங்க. அழிவின் பாதை இல்ல. வேதத்தின் சுவடுகளை கற்றுக் கொடுங்க. வேதத்தை மறந்துடாதீங்க. வேதத்தின் படி நடக்கக்கூடிய திருசபை இது. எனக்கு கொடுத்த தரிசனம் என்ன தெரியுமா? வேதத்தின் சுவடுகளை பின்பற்றக்கூடிய சபையா தான் கர்த்தருக்கு தரிசனத்தை கொடுத்தார். வேதத்தில் போதிக்கூடிய சபை இது. வேத வசனத்தை போதிக்கூடிய சபை இது. சத்தியத்தை அறிவை சத்தியம் என்ன செய்யும்? விடுதலையாக்கும். அல்லேலூயா. பாவத்தை விட்டு மனம் திரும்பிக்கோ. இன்னைக்கு இந்த நாள் உனக்கு கொடுக்கப்பட்ட தருணம். வாலிபனே, உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பிக்கோ. உன் ஆசையை விட்டு மனம் திரும்பிக்கோ. உன்னுடைய வாழ்வு பிரச்சனை சிருஷ்டிகள் நினை. உன் வாழ்வு பிரச்சனை சிருஷ்டிகள் நினை. ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது. பிரச்சனைகள் மத்தியில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு உன் காலை விளக்கிக்க. காலை விளக்கிக்க. எச்சரிக்கைய வார்த்தை கவனமாக கேட்டு மனம் திரும்பி. சபையை நீ அசட்டை பண்ண நிமித்தத்தான் பொல்லாங்கு உனக்குள்ள வருகிறது. சபையை நீ அசட்டை பண்ணுன. சபையை அசட்டை பண்ணுன. ஊழியக்கார வார்த்தை நீ அசட்டை பண்ணுன. அதுதான் பொல்லாங்குடைய ஆவி உங்களை கிரியை செய்கிறது. மனம் திரும்பி. மனம் மாறு. மனம் மாறு. என்னால் மன திரும்ப நேரம் இது. உன் பாவத்தை விட்டு மன திரும்ப நேரம் இது. கத்த தெளிவா சொன்னாரு. பலத்த கிரியை கத்த செய்ய போகிறார். பலத்த கிரியை நடக்க போகிறது. நீ வந்த மணி போக மாட்டே. வீட்டுக்கு புதிய விடுதலையோட வீட்டுக்கு போற. கத்தர் அழைத்து கொண்டு போற. உன்னை முன்னே சீர திரும்ப பார்க்கிறோம். இந்த நச்சரி உண்டாகும்படி கத்த செய்ய முடிக்க போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் கை தட்டி நன்றி சொல்லி அப்பா விடுதலை பெற்றுக்கொள். என் தாய் உருவாகும் அவர் அறிந்து வந்தார். பலத்திற்கு செய்யப்படுகிறார் கர்த்தர். இந்த 3 நாள் கூட்டத்தில் பலத்த புரிய நடக்க போகிறது. தேவ பிள்ளையே, எச்சரிக்கை கத்த. வேதத்தை விற்கக்கூடிய வேதத்தை விற்கக்கூடிய அழிஞ்சு போற பொருள் விற்க கொடுக்கல. வேதத்தின் வசனத்தை விற்கக்கூடிய வாலிப பிள்ளைகளை மனம் தெரிவிக்கோ. ஆபத்து வருகிறது. ஆபத்து வருகிறது. ஆபத்து வருகிறது. மன திரும்பு. உன் பாவத்தை விட்டு மன திரும்பு. கர்த்தர் எச்சரிக்கிறார். உன் பாவத்தை விட்டு மன திரும்பு. பாவத்தின் சம்பளம் மரணம். அல்லேலூயா. இந்த சாதா வெயிலவே தாங்க முடியல. தாங்க முடியலா? தாங்க முடியலா? எரியிற அக்கினி கடல் போக ஆயத்தமா? திருவசனம் அவமதிச்சா எங்களை சிறு பிள்ளைகளே எழுப்பி நின்னுக்கங்க. கர்த்தர் சொல்லுகிறார். பலத்த கிரியை இந்த ஒலிபரப்பில கேட்க முடிய தேவ பிள்ளையே, மனம் திரும்பு. மனம் திரும்பு. மனம் மாறிக்கோ. கர்த்தர் ஏதோ வந்தோம் ஏதோ கடந்து போனோம் இல்ல. மனம் மாற்றம் தேவை. உன் வாழ்க்கையில மனம் மாற்றம் தேவை. மனம் மாறிக்கோ. அழிக்க நினைச்சவர்கள் அழித்து போவார்கள். 2 நாள் செய்தி எத்தனை பிரச்சனை வந்தது. பலத்த கிரியை செய்ய போகிறார். நாள்ல ஒருவன் எதிர்க்க முடியாது. இந்த சபைக்கு ஒரு மனிதன் எதிர்க்க முடியாது. எளிமை நிக்க போகிறது. பலத்துக்கு விழுந்து போயிட்டு நினைச்சாங்களா? எளிமை மறுபடியும் கத்த எழுப்புவார். அதுதான் இணைந்து செயல்படும்படி கத்த சொன்னாரு. எலியாவின் மேல நான் அபிஷேகம் இருந்தது. அங்க கொண்டு வந்தது லேசான காரியம் இல்ல. எலியாவின் மேலையும் எலிசா மேல கண்ட அபிஷேகம் இவர்களுக்கு பற்றி அறியும். கத்த தெளிவா பேசினார். எலிசா மேல இருந்த அபிஷேகம், எலியா மேல இருந்த அபிஷேகம் பற்றி எரிய போகிற. இன்னைக்கு அந்த அபிஷேகத்தோட நீ கடந்து போற. வந்தபடி நீ வீட்டுக்கு போக மாட்டேன். எத்தனை சுவாசிய பண்ற சொல்லுங்க. நான் வந்தபடி போக மாட்டேன். விடுதலை பெட்டி போக போறேன். கைகள் சொல்லுங்க. நான் வந்தபடி வீட்டுக்கு போக மாட்டேன். சொல்லுங்க. வந்தபடி வீட்டுக்கு போக மாட்டேன். வெற்றியோட போக போறேன். கை தட்டி நன்றி சொல்ல பாவுக்கு. வெற்றி வேண்டும். அல்லேலூயா. எத்தனை சுவாசிக்கிறீங்க? எத்தனை சுவாசிக்கிறீங்க? அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளை நிற்கும். எத்தனை சுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த கூட்டத்தை ஒழுங்கு பண்ண கட்டளை ஒரு மனுஷன் அல்ல. ஜெகப்யானி அல்ல. ஜெகப்யானி அல்ல. ஒரு மனுஷனால் முடியாது. என் தேவன் ஆயத்த பண்ணினார். அல்லேலூயா. எல்லாம் அவர் தான் ஆயத்த பண்ணினார். சொன்னாங்க மழை வந்து கொண்டிருக்க அவமானப்பட்டு போவான். நான் அவமானப்படுவதில்லை. கர்த்தர் வெற்றிகரமான நடத்தி தந்தார். இந்த நாட்களில் வெற்றி தரப்போகிறார். உன் வாழ்க்கையில வெற்றி. உன் வாழ்க்கையில வெற்றி. பகல் சொன்ன என் வாழ்க்கையில வெற்றிப்பா. என் வாழ்க்கையில வெற்றி. அங்க வெற்றி. வெட்ட வேண்டியது வெற்றி இருக்க போறாங்க. தினத்துல ஒளி கர்மல பேசினாரு. பேசினாரு. எவ்வளவு பேரு? எவ்வளவு பேரு? சொல்லுங்க பாப்பா. எவ்வளவு பேரு? எத்தனை பேரு? 1,87,000.
யார் வீழ்த்தினான்? அந்த தூதரை வீழ்த்தும் போது இன்னைக்கு பல ஆண்டசனாரு பல தூதர்கள் உலாவிக் கொண்டிருக்காங்க. இன்னைக்கு வெட்டுப்படி இறங்கி வந்துட்டாங்க. இது அற்பமா இருக்கலாம். அருமையான தாய்க்கு இடுக்கமான வழியில போனா நாங்க பரலத்துக்கு போக முடியும். விசாலத்துல போன பரலத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இடுக்கமான வாசல் வழியா தான் உட்பிரசிக்கணும். அல்லேலூயா. இப்ப நம்ம ஆராணிக்குள்ள கடந்து போறோம். அல்லேலூயா. தாய்க்கிற பலத்தை கிரியை செய்ய போகிறோம். எத்தனை சந்தோஷமா இருக்கீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? அப்பா வீட்டுல வந்தாலும் என்னது சந்தோஷம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஒரு விஷயம் ஓங்கி கரங்களை தட்டி ஆராதனை ஓ ஜீசஸ் எல்ரோகி எல்ரோகி என்னை கண்டீரே. அவர் உங்களை காண்கிறது. எத்தனை பேர் விசுவாசோட கரங்களை தட்டி சொல்லுவீங்க? ஆமென். ஓ என்னை கண்டீரே ஐயா, என்னை கண்டீரே. சத்தம் போட பால் மக்கள் முன்னாடி நல்லா கரங்களை என்னை கண்டீரே உம்மை முழு ஆராதிப்பேன் முழுவனத்தோடு. ஓ ஆராதனை 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 சத்தத்தோட்டி ஆராதனை அபஷகரகலரப ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. அவர் நம்முடைய தேவன். எத்தனை பேர் விசுவாசத்தோடு கூட சொல்லுகிறீங்க? அல்லேலூயா. சத்தம் பதவே. அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, அவர் என்னுடைய தேவன். சத்தமா சொல்லுங்க, அவர் என்னுடைய தேவன். நான் எனக்காக சத்தமா எனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்றீங்க? உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பாரா? செய்து முடிச்சாரா? செய்து முடித்து கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? நல்ல சத்தமா ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? இவ்வளவு உங்க சத்தமா? இன்னும் சத்தத்தை உயர்த்தி இன்னும் சத்தமா இன்னும் சத்தமா. நான் சொல்ற வரைக்கும் விட மாட்டேன். இன்னும் சத்தமா. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அவரை நம்மை தாயின் கருவில் உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று வேத வசனம் சொல்கிறது. அதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஒரு அழகிய சொல்லுமா? என்ன குறிச்சு ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். ஆமாவா இல்லையா? என்ன குறிச்சு ஆண்டவர் இந்த பூமியில ஒரு திட்டத்தை சத்தமா சொல்லுங்க வச்சிருக்கிறார். அதனால்தான் நான் ஜீவனோடு கூட இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? அல்லேலூயா. அதனால்தான் நான் எப்படி இருக்கிறேன்? சத்தம் முதல்ல ஒரு அம்மா தான் சொல்றாங்க, இந்த அம்மா மட்டும் தான் சொல்றாங்க. அதனாலதான் நான் எப்படி இருக்கிறேன்? சத்தம் முதல்ல ஜீவனோடு. ஆமென். கர்த்தர் அந்த சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் என்னை எந்த மனிதனும் தொட முடியாது. ஆமென் சொல்லுகிறீர்களா? கரங்களை வைத்து வெளியே சொல்லுவோமா? அந்த சித்தத்தை நிறைவேற்றுகிற வரையும் எந்த மனிதன் எனக்கு விரோதமா எழும்பினாலும் அது வாய்க்காது. அவன் செய்கிற காரியம் வாய்க்கவே வாய்க்காது. கரங்களை வைத்து வெளியே சொல்லுவோமா? ஏனென்றால் தேவ சித்தம் நிறைவேற வரைக்கும் என்ன ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டே இருப்பார். ஆமாவா இல்லையா? உங்களை பயன்படுத்துவாரா? பக்கத்துல கைப்பிடிச்சு வச்சாம சொல்லுங்க, கர்த்தர் உங்களை குறிச்சு வச்சிருக்க சித்தம் நிறைவேற வரைக்கும் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற சித்தம் நிறைவேறுகிற வரைக்கும் அவர் உங்களை கைவிடவே மாட்டார். எத்தனை சொல்லுங்க? அவரின் கையை விடுவதில்லை. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஹல்லேலூயா. அதனாலதான் அவருடைய கிருபையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் தெரிஞ்ச ஒரு பாடல பாடுவோமா? பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, என பெரியவனாக்கியது உங்க கிருபை. சத்தமா சொல்லுவோம். கிருபை கிருபை கிருபை
கிருபையா நல்ல பெயர் பற்றி இந்த சத்தம் போற சத்தமா பெயர் சொல்லி அழைக்காது உங்க கிருபை தெரியாதனாக்கியது உங்க நிச்சயம் பேர் சொல்லி மறுபடி
சொல்லுவோமா? கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் ஆராதனைக்குள்ள பேசுவதற்கு முன்னால் கொஞ்சம் 5 நிமிடம் அமர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆமாம், வாயில பிறகு கொஞ்ச நேரம் கத்தரை மயங்கப்படுத்துறோம். ஒவ்வொரு வாயில கத்தோட துதி நிரப்பப்படுகிறது. நீ பேசுறது நீங்கள் அல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியாளர், உங்களுக்குள்ள இருக்கிற பேசுகிறவர்கள். பேசுகிறது நீங்கள் அல்ல, இப்ப நீங்க பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்க வாய் அல்ல, உங்க நிலைவு அல்ல, உங்களுடைய சிந்தனை அல்ல. ஆமாம், உங்களுக்குள்ள இருந்து பேசுகிறான். வாக்கு தரமாக பெருமூச்சுகளாக இருக்கிறது. விண்ணப்பத்தோடு விட அவர் உங்களுக்குள்ள இருந்து பேசுகிறார். எத்தனை சகோதரிகள் உணர்கிறீர்கள், எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தையில் நாம எனக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியாளர் பேசுகிறார். உங்க உணர்வுகளை நல்ல சோதனை, நல்ல கடவுளுக்கு சோதனை உங்களை நிரப்புகிற நேரம். இன்னைக்கு நிரப்பிதான் உங்களை அனுப்ப போகிறார். இன்னைக்கு கத்தர் உங்களை நிரப்பிதான் உங்களை அனுப்ப போகிறார். அதை நினைத்து நல்ல கரவேசங்களை கட்டும். நல்ல சட்டத்தை உயர்த்தி நாம நிறைய பேர் நிரம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய பேர் உள்ள நிரம்ப ஆரம்பிச்சு, நிறைய பேர் உள்ள நிரம்ப ஆரம்பிச்சு. உங்களை அறியாமல நீங்க நிரப்பப்படுகிறாங்க. ஆமா, ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்தார். வாலிபர்கள் தரிசனத்தை பார்க்கிற நேரம், சொப்பனங்களை பார்க்கிற நேரம், தீர்க்க தரிசனம் சொல்லுகிற நேரம், இன்றைக்கு இன்றைக்கு விடுதலையின் ஆள் ஒளிந்திருக்கிற ஆவியில் அல்ல இது. அவன் உங்களுக்கு ஆவியை ஜெயித்த வளமையில பரிசுத்த ஆவி. நான் சொல்லுகிறேன், நீங்க நடத்த கொடுக்குறீங்க. ஆவியில இருந்ததை பார்க்கணும். கத்திரவனை நடத்திட்டு இருக்கிறார். ஆவியில இருக்கிறதை பார்க்கணும். பல மடங்கு கத்திரவனை நடத்துவாங்க. ரட்சிக்கப்படும்போது எப்படி இருந்தா அந்த அதை விட பல மடங்கு இந்த மீட்டிங்ல கத்திரவங்களை கொண்டு வந்து நடத்துவாங்க. கத்திரத்துல பேசு, கத்திரத்துல சொல்லு. அப்போ இருக்கிற இடங்கள் அங்கே இருக்கும். எல்லாம் எடுத்துக்கோங்க. 2 தீமோத்தி 3ஆவது அதிகாரம். 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம். 1லிருந்து வாசிங்க. கடைசி நாட்களில் மேலும் சொல்றாரு, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. என்ன காலம் வருமா? கொடிய காலங்கள். ஆமா, தேவன் நல்ல காலங்களை தான் படைச்சார், நல்ல காலங்களை தான் உருவாக்கினார், எல்லாம் நல்லது என்று கண்டார். ஆனா கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. யாருக்கு சொல்றாரு? இரத்தத்தினால புதிய உடன்படிக்கைக்கு பங்குள்ள தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்றார். ஜலத்தினால அவரோடு கூட ஞான ஸ்நானம் எடுத்து சபையில அங்கத்தினரா இருக்கிற விசுவாசிகளுக்கு சொல்றாரு, புறஜாதியார்களுக்கு சொல்லல, தெருவில் இருக்கிறவங்களுக்கோ அந்நியர்களுக்கோ அல்ல, சபை விசுவாசிகளுக்கு சொல்றாரு. மேலும் கடைசி நாட்களில் என்ன உண்டாகும்? கொடிய காலங்கள் வரும் என்று நீ என்ன செய்? அறிவாயாக. எப்படி சொல்றாரு? ஒரு குழு கொடுக்காரு. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் இருங்க. என்ன கவனிங்க, தற்பிரியர் அப்படிங்கிற நீ கையில வச்சுக்கணும். நான் உன்கிட்ட கேட்கும் போது நேசணும்,
மனுஷர் தற்பிரியராயும் அப்படி சொல்லணும். அதை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கணும், வேற எதையும் பார்க்க கூடாது. அதை மட்டும் பார்த்துக்கோ. மனுஷர், அடுத்து பணப்பிரியராயும். நீ பார்த்துக்கோ. அடே என்ன பாரு, வாசிப்பில வாசி தெரியாதா? சரி ரைட், நீ பார்த்துக்கோடா. பணப்பிரியராயும், நான் கேட்கும்போது சொல்லணும். மனுஷர் எப்படி இருப்பாங்கன்னா பணப்பிரியரா இருப்பாங்க. சரியா? அடுத்து வீம்புக்காரராயும். என்னப்பா நீ எப்படி இருக்கணும்? அதை மட்டும் தான் நான் கேட்கும்போது சொல்லணும். மனுஷர் எப்படி இருப்பாங்க, கடைசி காலத்துல எப்படி இருப்பாங்க, அதை மட்டும் சொல்லணும். நான் கேட்கும்போது சொல்லணும். அடுத்து அகந்தையுள்ளவர்களாயும். எப்படி இருப்பாங்களா? அதை மட்டும் தான் சொல்லணும், வேற எதையும் பார்க்க கூடாது. அதை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கணும். சரியா? மனுஷர் அகழ்ந்து உள்ளவர்களா இருப்பார்கள், கடைசி காலத்துல மனுஷர் அகழ்ந்து உள்ள, அதை மட்டும் மனசுல வச்சுட்டு நான் கேட்கும்போது சொல்லணும். அடுத்து தூஷிக்கிறவர்களாயும். என்ன செய்வாங்களா? அதை மட்டும் மனசுல வச்சுக்கோ. பைபிள் இருக்கா? ஏன் பைபிள் கொண்டு இல்லையா? விலையேறப்பட்ட பொக்கிஷம்பா. மனுஷர் தூசிக்கிறவர்களாயும், நீ மட்டும் அதை மட்டும் மனசு வச்சுக்கணும். அடுத்து தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியவர்களாயும். நமக்கு தெரியல அந்த வசந்தில. தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும், நன்றி அறியாதவர்களாயும். மக்களை நீ பாருங்க, என்ன பாரு லாஸ்ட், நன்றி அறிதல் இல்லாதவர்களாயும். சரியா? அந்த வசனத்தை மட்டும் பார்த்துக்கணும், வேற எதையும் பார்க்க கூடாது. ஓகே. அடுத்து பரிசுத்தம் இல்லாதவர்களாயும். பரிசுத்தம் இல்லாதவர்களாயும், சுபாவ அன்பில்லாதவர்களாயும். என்னது? சுபாவ, இயற்கையிலே மனிதனுக்கு உண்டான இருக்கிற சுபாவ அன்பு, அதை மட்டும் தான் நீ பார்க்கணும். சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும், இணங்காதவர்களாயும். எதுக்குமே இணங்க மாட்டான். இணங்காதவர்களாயும், அவதூறு செய்கிறவர்களாயும். அவதூறு, அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு வாக்குத்தத்தம். அவதூறு செய்கிறவர்களாயும், இச்சை அடக்கமில்லாதவர்களாயும். என்ன வார்த்தை வருது? இச்சை அடக்கமில்லாதவர்களாயும். எழுதிக்கோ, அந்த இடத்த மட்டும் பார்த்துக்கோ. இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும், கொடுமை உள்ளவர்களாயும். என்ன வருது? கொடுமை உள்ளவர்களாயும், நல்லோரை பகைக்கிறவர்களாயும். நல்லோரை பகைக்கிறவர்களாயும். அடுத்து துரோகிகளாயும். யாரு? அவங்க தட்டு பின்னாடி நீ பைபிள் வச்சிருக்கியா? அவங்களுக்கு கூட துரோகிகளாயும், அந்த வசனம் வச்சுக்கோங்க. துரோகிகளாயும், துணிகரம் உள்ளவர்களாயும். வேற யார் பைபிள் வச்சிருக்கிறா? துணிகரம் உள்ளவர்களாயும், இருமாப்புள்ளவர்களாயும், தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனை, தேவனிடத்தில் வருகிற அதன் பலனை மறுதளித்தவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு, 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 விலகு. பரமை ஈவை ருசி பார்த்த பின் ஒருவன் பின்வாங்கி போவானையானால் அவன் சுதந்திரவாளியா இருப்பதற்கு லாய்க்கில்ல. தேவனுடைய சுபாவங்களை நன்கு அறிந்தவன், அவர் நல்லவர் என்று தெரிந்து, அவர் அற்புதர் என்று தெரிந்தும், நமக்காக தன் ஜீவனே கொடுத்தார் என்று தெரிந்தும், அவரால் மீட்கப்பட்டு அதை விட்டு விலகுவானால் அவன் மேல் தேவனுடைய ஆவி எப்படி இருக்காது? பிரியமா இருக்காது. இதெல்லாம் பிசாசுடைய கிரியைகள். உங்க கையில சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் பிசாசுடைய கிரியைகள். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அவர் 2 கொம்பு வச்சுக்கிட்டு பல்ல காட்டிட்டு அப்படியே சட மொடி இழுத்து போட்டு ஆண்டு வரமாட்டான். அல்லேலூயா. இப்படிதான் வருவான், இப்படிதான் வருவான். சொல்லப்பட்ட இத்தனை வார்த்தைகளையும் நீங்க உள்வாங்கி உடன்பட்டு அதுல செயல்பாக்கம் செய்கிறவர்களா இருந்தால் நீங்க பிசாசின் பிள்ளைகள். தேவனிடத்தில் எதையாயிலும் பெற்றுக் கொள்ளலாம் என்று நினைத்தால் முடியவே முடியாது. எதையாயிலும் உங்களுக்கு செய்யலாம் என்று அவர் விரும்பினாலும் செய்ய முடியாது. இவைகளை விட்டு விலகினால் ஒழிய நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. கிறிஸ்தவர்களான உடனே பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு நமக்கு எண்ணம். சர்ச்சுக்கு போயாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு,
உடனே பரலோகத்துக்கு போயிருவோம். கிடையாது, கிடையவே கிடையாது. ஒரு கவர்மெண்ட் வேலை நமக்கு வருதுன்னா நேர்முக தேர்வு வைக்கிறான். எந்த கவர்மெண்ட் என்ன வேலையா இருந்தாலும் சரி, ஒரு வயர்மேன் வேலைன்னா அதுக்கு ஒரு தேர்வு வைக்கிறான். ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு வேலைன்னா ஒரு தேர்வு வைக்கிறான். எல்லா வேலைக்கும் ஒரு தேர்வு உண்டு. அதுல ஜெயிச்சவனுக்கு தான் கவர்மெண்ட் வேலை. இந்த விசுவாச பரீட்சையில தோத்தவர்கள் ஒருவரும் பரலோகத்துக்கு வரவே. ஆமா, நாளைக்கு நான் இருப்பேனோ இருக்க மாட்டேனோ தெரியாது. இன்னைக்கு சொல்ல வேண்டியதை உங்களுக்கு சொல்லிடணும். அல்லேலூயா. ஆமா, என்னை கொண்டு தேவன் செய்ய விரும்பினதை செய்யாமல் நான் சாக மாட்டேன். அது எனக்கு தெரியும். புரியுதா உங்களுக்கு? இன்று இரவு நீங்கள் பாக்கியவான்கள். நான் சொல்ல வேண்டிய உங்களுக்கு கட்டாயம் சொல்லியே ஆக வேண்டும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் அதிக கனிகளை கொடுப்பீர்கள். நீங்கள் அதிக கனிகளை கொடுப்பீர்கள். 2 பேர் எடுத்துட்டீங்களா? 4வது வசனத்திலிருந்து வாசிக்க. 4ல இருந்து. ஆமா, 1ஆம் அதிகாரம். 2 பேர் 1ஆம் அதிகாரம் 4. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி. எங்க பிசாசிட்ட பெருசா ஒரு ஆயுதமும் கிடையாதுங்க. பிசாசிட்ட பெருசா ஒரு ஆயுதம் கிடையவே கிடையாது. அவங்கிட்ட இருக்கிற ஆயுதம் நான் உங்களுக்கு நிறைய சொல்லிட்டேன். இப்ப பேதுரு சொல்றாரு, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளலாகும் பொருட்டு. தீமோத்தேயுல வாசம் இவைகளை விட்டு ஓடு அப்படிங்கிறாரு. இவைகளை விட்டு ஓடி, இவைகளை விலகு, இவைகளை எல்லாம் விட்டு விலகி அப்படி சொல்றாரு. இங்க சொல்றாரு, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்புவிக்கப்படும்படி. நீ தப்புவிக்கப்படணும்னா திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவனாக. கிறிஸ்தவனுக்கு என்ன சுபாவம் இருக்கணும்? கிறிஸ்துவில் இருந்த சுபாவம், கிறிஸ்துவில் இருந்த சிந்தை, கிறிஸ்துவில் இருந்த எண்ணங்கள், கிறிஸ்துவில் இருந்த நினைவுகள், அவரில் இருந்த அந்த தாட்டு, வரக்கூடிய காலங்களை குறித்து தொலைநோக்கு பார்வை குறித்து அவருக்குள்ள இருந்த அந்த உணர்வுகள், அவருக்குள்ள இருந்த அந்த ஆழ்தத்துவம், திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தம் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அருமையான வாக்குத்தத்தங்கள். இதெல்லாம் பிசாசு மறைச்சிருவான், இதெல்லாம் மூடி மறைச்சிருவான். திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக நீங்க மாறும் பொழுது உங்களுக்கு கிடைக்கப்படுகிற வாக்குத்தத்தம் அருமையான வாக்குத்தத்தத்துக்கு பங்குள்ளவர்களாவீர்கள். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக உங்கள் விசுவாசத்தோட என்ன இருக்கணுமா? கர்த்தர் சொல்றாரு, இருப்பா, பிசாசுக்கு எதிர்த்து நில் அப்படிங்கிறாரு. அவனுக்கு இடம் கொடாதே, அவனுக்கு எதிர்த்து நில் அப்படிங்கிறாரு. அப்பனா உங்க விசுவாசத்தோடு என்ன இருக்கணும்? உங்களுக்கு தைரியம் இருக்கணும். விசுவாசத்தோடு தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், எதையெல்லாம் சம்பாதிக்கணும்னு சொல்றேன். இப்போ இதை நீங்க சம்பாதிக்கணும், இதை நீங்க கை கொள்ளணும், இதுல நீங்கள் பழக்கி வைக்கப்படணும், இதுல வேரூண்டி வளரணும். அல்லேலூயா. 2 தீமோத்தேயுல வாசித்ததை எல்லாம் விட்டு விலகணும். 2 தீமோத்தேயுல வாசித்ததை அத்தனை விட்டு விலகணும். பேதுருல வாசிக்கிறத கை கொண்டு இதுல வேரூண்டி வளரணும். அல்லேலூயா. வாசிப்பா. அதோடு அதை சாயின் பண்றாரு. ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், பொறுமையோட தேவ பக்தியையும், சகோதர சிநேகத்தோட
அன்பையும் கூட்டி வழங்குங்கள். வழங்குங்கள். இவைகள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகி பெருகினால் நீங்கள் வீணராவதில்லை, நீங்கள் கனியற்றவர்களாகுவதில்லை, நீங்கள் வீணரும் கனியற்றவர்களும் ஆவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒருத்தர் கிறிஸ்தவன் கை கொள்ள வேண்டியது என்னது? 2 பேதுரு 1 அதிகாரம். அல்லேலூயா. இதுல நீங்க வளரணும். உங்க வாழ்க்கையில காணப்படும் பொழுது இதுல நீங்க வளர்ந்திருக்கணும். பிசாசு உங்க வாழ்க்கையில வரும் பொழுது உங்க ஆவி ஆத்மா சரீரத்தை முதல்ல கொலை செய்வான். ஆத்மாவை மரணத்தை கொண்டு வருவான். ஆத்மா மரணம் வந்து போச்சுன்னா கண் சொருகி போன குருடனா மாறிடுவீங்க. எல்லாம் உன்னை வெளுத்ததெல்லாம் பாலா தெரியும். நீங்க என்ன பண்ணாலும் அது தப்பா தெரியாது. ஓ, அவரே அப்படி பண்றாரு, நான் பண்ண என்ன? அவரே பரலத்துக்கு போக மாட்டாரு, நீ எப்படி பரலத்துக்கு போவ? புரியுதா உனக்கு? அவரே எப்படி பேசுறாரு, நான் இப்படிதானே பேசினேன், அதனால என்ன? அவரே பரலத்துக்கு போக மாட்டாரு, நீ எப்படி பரலத்துக்கு போவ? இவைகள் உண்டாகி பெருகினால் நீங்கள் வீணர் அல்ல, கனியற்றவர்கள் அல்ல. 2 தீமோத்தேயுவில் வாசித்த அத்தனை சம்பவத்தையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளியெடுத்து போட வேண்டும். வாழ்க்கையிலிருந்து வெளியெடுத்து போட வேண்டும். அல்லேலூயா. அப்படியே முழங்கால் படிடுங்க. நான் ஒரு காரியத்தை சொல்றேன், அப்புறம் முழங்கால் படிடுவோம். ஊட்டியில ஒரு பாஸ்டர் 3 நாள் கூட்டத்துக்கு அழைச்சிருந்தார். பெரிய கூட்டம், நிறைய விசுவாசிகள். அவங்க மனைவியும் அவரும் அவர் பிள்ளைங்க எல்லாம் யூடியூப்ல பேசுறாங்க. பயங்கரமான மெசேஜ். அப்படிப்பட்ட மெசேஜ் கிடையாது அந்த பகுதியில. அவங்கள பார்க்காதவங்களுக்கு, அவங்க மெசேஜ் கேட்காதவங்களே கிடையாது. அவ்வளவு ஒரு சிறப்பான, ஊட்டி முழுவதும் பிரசித்தப்பட்ட பெரிய ஊழியக்காரங்க. அவங்க மனைவி பேச ஒரு மெசேஜ் எனக்கு நீ ஊழியத்துக்கு நீ 3 நாள் கூட்டத்துக்கு எனக்கு அழைப்பு கொடுத்துட்டு எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பி வச்சிருந்தாங்க. அந்த மெசேஜை கேட்ட எனக்கு சீரணிக்க முடியல. என்ன அவ்வளவு அருமையான மெசேஜ். அப்ப என்னை அந்த பாஸ்டருக்கு என்னை அறிமுகப்படுத்தினவர் சொன்னாரு, பாஸ்டர் இவங்க ஊட்டியில பெரிய ஊழியக்காரங்க பாஸ்டர், இவங்க பேர் சொன்னா தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க, பயங்கரமான ஊழியம் பாஸ்டர், நான் உங்களை அறிமுகப்படுத்திக்கிறீங்க வாங்க பாஸ்டர்னாரு. நான் ஜோமனி பார்த்தேன், மப்பும் அந்தாரமா இருந்துச்சு. எனக்கு ஒன்றும் அவ்வளோ ஒரு இது இல்லை. உடனே சரி ஓகே அவங்க பெரிய ஆளா இருக்கலாம் போகலாம் அப்படின்ட்டு போய் இறங்கின உடனே எனக்கு அவர் செஞ்ச பணிவிடைகள்லாம் பார்த்தா ஒரு சிஎம் கூட அப்படி செய்ய மாட்டேன். அந்த மாதிரி பணிவிடை என்னை குளிக்க வைக்கிறாருங்க, என்னை தோட்டி விடுறாரு, என் உடம்புல ஒரு இது பாடி ஸ்ப்ரே அடிக்கிறாரு, ஸ்ப்ரே அடிச்சு அப்படியே தோட்டுறாரு, கீட்டர் வச்சு நானே மொட்டை எனக்கு கீட்டர் அடிச்சு அப்படியே நினைச்சாரு. அந்த 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 ஊட்டி குளிர்ல இனி அவ்வளவு கதப்பா வச்சுக்கிட்டாரு. எல்லா ரூம்லயும் அந்த அனல் மின்சாரம் இருக்கு, அவ்வளவு அழகா வச்சுட்டாரு. நல்ல பயங்கரமான சொத்து. நான் போன உடனே சொன்னார், பாஸ்டர் எங்க சபை விசுவாசிகளுக்கு யாருக்குமே நீங்க ஜெபம் பண்ணக்கூடாது. முதல் கட்டளை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்க சபை விசுவாசிகள் யாருக்குமே ஜெபம் பண்ணக்கூடாது. 3 நாள் அங்க இருந்தேன். எங்களுக்கு மட்டும்தான் ஜெபம் பண்ணணும், நாங்க விடுதலை ஆகணும், அப்புறம் எல்லாருக்கும் விடுதலை ஆக விரும்புறோம். அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சை முடிச்சது நேரம் அப்படியே அண்டர் கிரவுண்ட் வழியா வீட்டுக்குள்ள போயிட்டேன். வீட்டுக்காரம்மாக்கு தெரியாது. அவங்க பதறி போய் எல்லா விசுவாசியும் அனுப்பி வச்சுட்டு, என்ன பாஸ்டர் நீங்க பாட்டுக்கு ப்ரேயர் பண்ணிட்டு மெசேஜ் முடிச்சு கீழே வந்துட்டீங்க, யாருக்குமே ஜெபம் பண்ணல. 3ஆவது நாள் சொல்றேன், என்ன அப்படியா சரியா பாஸ்டர் எடுத்து வச்சிருக்கிறேன். அவங்களுக்காக ஜெபம் பண்ணும் போது 4 பேர் புழுவா துடிக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமா, பெண்டிகாஸ் பாஸ்டர் உருவாக்கிட்டேன், அதனால அவர் பேர் சொல்ல நான் விரும்பல. அல்லேலூயா. ஆமா, முதல்ல சொல்லி யூடியூப் சேனல் நிறைய பேசிக்காரங்க, அதுல எல்லாம் தெரிஞ்சு போயிருக்கும். பரவாயில்ல. புழுவா துடிக்கிறாங்க, அலறாங்க. நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன் சொல்லிட்டேன். இன்னைக்கு உங்களுக்கு, நாளைக்கு பாஸ்டருக்கு, நாளை பையன் காரூணியாவில் படிச்சுட்டு இருக்கிறான், மூத்த பையன். அவனை உடனே இன்னைக்கு ஜெபம் அனுப்பிடுங்க பாஸ்டர், நான் ஊர்ல விட்டுட்டு வரணும். அவனை ஃபர்ஸ்ட் நாள் 3 நாளும் நான் 4 பேருக்கும் ஜெபம் பண்ணேன். ஒவ்வொருத்தருக்கும் விடுதலை.
சத்தியத்தை அறியும் பொழுதுதான் விடுதலை உங்களுக்கு உண்டாகும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை, சத்தியம் இல்லாவிட்டால் விடுவிக்கப்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. நீ எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணலாம், முழங்கால நின்று விடிய 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 நீ ஸ்தோத்திரம் பண்ணலாம். உன் ஸ்தோத்திர பலி உன் சிரசுக்கு மேல, உன் வீட்டுக்கு மேல போகவே போகாது. தேவ தூதர்கள் கலசத்தை கொண்டு வருவார்களாம். உன்னுடைய துதி பலியெல்லாம் அந்த கலசத்துல ஏறெடுக்கப்படுமாம். அந்த கலசத்தை கொண்டு போய் பிதாவின் சமூகத்தில் அவன் கொட்டுவானாம். அந்த ஜெப தூப கலசத்தினாலே தேவன் அதை நுகர்ந்து கொண்டு போய் கொட்டுனா பாத்தீங்க, அவன்கிட்டயே பதில கொடுத்துருவாராம். கரங்களை தட்டி கத்திர மயப்படுது. அல்லேலூயா. ஆமா, என் ஜெபத்துக்கெல்லாம் உடனே பதில் வரும். ஒரு நாள் 2 நாள் ஆகாது. அல்லேலூயா. ஆமா, சொல்றாரு ஏசாமி, சொல்றாரு, எனக்கு பிதாவே, நீர் எனக்கு கொடுத்த உம்முடைய ஜனத்திற்காக என்னை நானே பரிசுத்தமாக்கிக் கொள்கிறேன். நீர் எனக்கு கொடுத்த ஜனத்திற்காக என்னை நான் பரிசுத்தமாக்கிக் கொள்கிறேன். உங்க குடும்பத்துல உங்களை நீங்க பரிசுத்தமாக்கிட்டீங்கன்னா உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நிறைவாழ்வு பெறுவீர்கள், சுகவாழ்வு உண்டாகும். ஒருவனுடைய பரிசுத்தம் 7 தலைமுறைக்கு இருக்குங்க. ஒருவனுடைய நீதி 7 தலைமுறைக்கு இருக்கும். அல்லேலூயா. அதனால உங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்வதற்கு நான் இந்த வசனங்களை சொன்னேன். இப்ப நீங்க மனங்கள் போட்டு என்ன செய்யணும், உங்களுக்குள்ள என்ன காரியம் இருந்தாலும் அதை நீங்க அறிக்கை செஞ்சு அதை விடணும். ஆண்டவரே நீ மன்னிச்சிருங்கப்பா. காமனை சொல்ற, ஆண்டவரே நீ மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட பாவம் செஞ்சேன், அப்படிப்பட்ட பாவம் செஞ்சேன். அப்படி கிடையாது. எனக்குள்ள இவைகள் என்ன செஞ்சது, வளர்ந்து இருந்தது. இவைகளுக்கு நான் இடம் கொடுத்தேன். நான் இவங்க இடம் கொடுத்தேன். நான் போய்கிட்டு இருக்கிறேன், பஸ்ல போயிட்டு இருக்கிறேன். பஸ்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு வாமி சொல்றேன், சரியா, நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க சொல்றேன். பஸ்ல போயிட்டு இருக்கிறேன், ஒரு அழகான பொண்ணு அழகா டிஷர்ட் போட்டு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு அப்படியே ரோட்ல போயிட்டு இருக்கு. அந்த பிள்ளை அப்படியே பாக்குறேன், என்ன அழகு பாக்குறேன். என் மனசு அவளை கவருது. மறுபடியும் அவரை பாக்குறேன். பிசாசு என்ன பார்ப்பான், பிசாசு என்ன செய்வான், பார்ப்பான், ஹாயா இருப்பான், சொல்லுவான், இப்போ எனக்கு நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன். பிசாசு சொல்லுவான், இப்போ நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன், உன்னை நினைச்சிட்டேன், நோட் பண்ணிக்கிட்டேன், உன்னை நினைச்சிட்டேன், உனக்குள்ள இப்ப என்ன, உனக்கு என்ன தேவை இருக்கு, அந்த பெண் என்ன உனக்கு தேவைப்படுது, அவளுடைய அழகை பார்த்து நீ என்ன செஞ்சிட்ட, மயங்கிட்ட, நீ இச்சிக்கப்பட்டுட்ட, அதனால உனக்கு நோட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நோட் பண்ணிக்கிடுவான். நீங்க தீமையத்துல வாசிச்ச அந்த வசனம், இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும், எனக்கு தான் பொண்டாட்டி கொடுத்துக்காரு, 2 பிள்ளைகளை கொடுத்துக்கிறாரு, பேரன் பத்தி கொடுத்துக்காரு, இதை தவிர இன்னொரு தேவையா? அப்போ இச்சை அடக்கம் இல்லாதனாலதான் நான் அந்த பிள்ளை என்ன செஞ்சேன், என் மக வயசு இருப்பா, இல்ல பேரன் வயசு இருப்பான், இல்ல என் கிளாஸ்மேட்டா கூட இருந்துட்டு போட்டுமே. அல்லேலூயா. நான் என்ன இடம் கொடுத்துட்டேன்ல. அவன் சொல்லுவான், நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன், சாரி பாஸ்டர், உங்களை நான் இப்ப நோட் பண்ணிக்கிறேன், நேரம் வரும் பொழுது, நேரம் ஒன்று வரும், அப்பொழுது சரியா கனெக்ஷன் கொடுப்பான், நான் விழுந்து போவேன். என் பரிசுத்தத்தை நான் நினைச்ச முடியாது, காத்துக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஒரே ஒரு வசனம், ரோமருக்கு எழுதின நிறுவனம் நினைக்கிறேன், 7ஆம் அதிகாரம், பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று நம்மளை என்ன செய்யும், பஞ்சித்து, பாவம் பூரணப்படும் பொழுது, அந்த வசனத்தை வாசிடா, ரெஃபரன்ஸ் சொல்லிடு உங்களுக்கு, 7ஆம் அதிகாரம் வசனம் 8. வாலி பிள்ளைங்க படிச்சுக்கோங்கப்பா, வருங்காலத்தில் நீங்க எல்லாம் தேசத்தை கலக்கிறவங்களா மாறணும். ரோமர் 7:8. பாவமானது கற்பனையினாலே பாவம் எப்படி வருது, பிசாசு எப்படி வர்றான், உன் கற்பனையினாலே உன் இருதயத்துல, உன் ஹார்ட்ல சமயம் எடுத்துருவான். பாவமானது உன் இதயத்துல சமயம் பெற்று உன் ஆத்மாவில வந்து தங்கிடுவான். உன் ஆத்மாவில தங்கிட்டான்னா அந்த ஆத்மாவில இருந்து உன் ஆவிக்கு, கவனி, ஆத்மாவில இருந்து உன்னுடைய ஆவிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவான். அங்க ஆத்மாவில இருந்து ஆவிக்கு வரும், ஆவியிலிருந்து சரீரத்துக்கு வரும், சரீரமானது அதை வெளிப்படுத்தும். ஆத்மாவில் போய் குடியிருப்பான். பாவமானது
கற்பனையினாலே உன் ஆத்மாவளை இடம் பிடித்து சகலவித இச்சைகளையும், நீ விரும்பாத இச்சையெல்லாம் கொண்டு வந்துருவான். சகலவித இச்சைகளையும் என்னிலே நடப்பித்தது நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாய் இருக்குமே. முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்த போது நான் ஜீவன் உள்ளவனாய் இருந்தேன். கற்பனை வந்த போது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாய் இருக்க கண்டேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதான் சொல்றாரு ரோமர் 6 சொல்றாரு, பாவத்தின் சம்பளம். எத்தனை முறை அறிக்கை செஞ்சாலும் எப்படி ஜெபம் பண்ணாலும் கேட்கப்படாதுங்க. நீங்க பரலோகத்துக்கு போகணும், கிறிஸ்துவை உடையவர்களாக மாறணும், கிறிஸ்துவ ஜீவியம் உங்களில் உண்டாயிருக்கணும், உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், வருகிற சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும். உங்கள் நிமித்தம் உங்க உறவினர்கள் இரத்த சம்பந்தப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா அருவருப்புகளையும் பிசாசுக்குரிய காரியங்களையும் நீங்கள் புறக்கணித்து விட்டு, என்னை கழுவுங்க ஆண்டவரே, முழங்கால் படிடுமா, என்னை கழுவுங்க ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என் கண்களை பரிசுத்தப்படுத்துங்க, என் நினைவை பரிசுத்தப்படுத்துங்க, என் எண்ணத்தை பரிசுத்தப்படுத்துங்க, என் சிந்தையை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என்னுடைய செயல்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என் ஆவியை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என் ஆவியை பரிசுத்தப்படுத்துங்க, என் ஆத்மாவை பரிசுத்தப்படுத்துங்க. நான் உள்ளும் புறமும் பரிசுத்தமாக விரும்புகிறேன் ஆண்டவரே, பரிசுத்தமாக விரும்புகிறேன். பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவா. நீ தேவனுடைய பிள்ளையா மாற விரும்புறியா? நீ தேவனுடைய பிள்ளையா மாற விரும்புறியா? நீ தேவனோடு நடக்க விரும்புகிறாயா? நீ தேவனுக்காக உயிரோடு வாழுகிற நாட்கள்ல எதையாயிலும் செய்யலாம் என்று விரும்புகிறாயா? என் தேவன் விட்டு போன அந்த சேவையில நானும் பங்குள்ளவளாக மாறணும் என்று விரும்புகிறாயா? என் தேவனுடைய சேனையிலே நானும் ஒரு ஆளா மாறணும் விரும்புகிறாயா? அறிக்கை செய், அறிக்கை செய். தேவ சமுத்திர மனசுக்குள்ள பேசு, உன் ஆவியில பேசு. நான் செய்த பாவங்களுக்காக என்ன மன்னின்னு சொல்லு. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு மதிய வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டா. நான் பாசுக்கா ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், ஜேக்கப் டேனியல் ஐயாக்கா ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆவியானவர் சொன்னாரு, ஓ தாவீதினுடைய கூடாரத்தை அவர் கட்டி எழுப்பினாராம். தாவீது விழுந்த இடத்துல எழும்பினானாம். சீயோன் கோட்டையை பிடித்தான் என்று வேதம் சொல்கிறது. ரீமாலாரா ரிகரபாலா துரபாலாவா வியாலரபா யாங்கரபாலா துரிபிகரபாலா சந்தலர பௌடலர முக்கவரபாலவரவா. அறிக்கை செய், அறிக்கை செய். பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். இன்றைக்கு 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 ஆவியானவர் மேல் அசைவாட போகிறார். பரிசுத்த ஆவியானவர் உன் மேல் அசைவாட போகிறார். நீ விட்டுக்கொடு, உன் பாவங்களை நினைவு கூறு, நினைவு கூறு. கேளு, ஒரு திரைப்படத்தை போல உன் வாழ்க்கையில் வெளிப்படுகிறது. ஓ எத்தனை பாவங்கள், எத்தனை துணிகரங்கள், எத்தனை மீறுதல், எத்தனை அவமான பேச்சு, எத்தனை பரியாச பேச்சு, எத்தனை பொய்யான பேச்சு, எத்தனை தூஷணமான பேச்சு, எத்தனை எத்தனை. நினைவு கூறு, நினைவு கூர்ந்து அறிக்கை செய்து விட்டுவிடு, விட்டுவிடு, விட்டுவிடு. அப்பொழுது இரக்கம் வருவாய். ஹல்லேலூயா. ஓ ராபாலாபா ராலாலாபா யாங்கரபாலா துரபாலா சந்தரபாலாபா யாங்கரபாலா துரிபிகரபாலா ஷபாபாபாபாபாபா. இந்த இரவு தேவன் உனக்கு நியமித்த இரவு, உன்னை பரிசுத்தமாக்க விரும்புகிற இரவு, உன்னை சுத்திகரிக்க விரும்புகிற இரவு, அவருடைய பிள்ளையாக அவருடைய ஜனமாக உன்னை மாற்றுகிற இரவு. ஓ அவர் சிந்தின ரத்தம் வீணாய் போகவில்லை, உன் மேல் உன் சிரசின் மேல் இறங்குகிறது. அது உச்சம் கலந்து உள்ளங்கால் வரை ஊடுருவி பாய்கிறது. அது எலும்புக்குள்ளே நரம்புகளுக்குள்ளே, நரம்புகளுக்குள்ளே, எலும்புகளுக்குள்ளே, நரம்புகளுக்குள்ளே, சதைக்குள்ளே. ஓ ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமை, கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமை
நிரப்புங்க, ஆவியை நிரப்புங்க. பலன் கொள்ளட்டும், பலன் கொள்ளட்டும், பலன் கொள்ளட்டும், பலன் கொள்ளட்டும். என் ஜீசஸ், ஜீசஸ், பவர், 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 வல்லமை, வல்லமை, ஆவின் வல்லமை, ஆவின் வல்லமை. அக்கினி மயமானவர், அக்கினி மயமானவர், அக்கினி மயமானவர், அக்கினி மயமானவர், அக்கினி மயமானவர். ஊற்றுங்கப்பா, 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 ஊற்றுங்க, ஊற்றுங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. கிருபை, 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 கிருபை. பெருகட்டும், 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 பெருகட்டும். ஆவினால நிரப்பப்படுவீர்களாக. அக்கினிமயமானவர், 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 அக்கினிமயமானவர். உன்னை உயிர்ப்பிக்கிறார். ஆவி ஆத்மா சரீரத்தை உயிர்ப்பிக்கிறார். உன் பலவீனம் நீங்குகிறது. உனக்கு சுகம், சுகம், ஆறுதல், விடுதலை. பெற்றுகள், 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 பெற்றுகள். நிரப்புங்க, 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 நிரப்புங்கப்பா, 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 நிரப்புங்கப்பா. வல்லமே, 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 கர்த்தருடைய வல்லமே, கர்த்தருடைய வல்லமே, கர்த்தருடைய வல்லமே. ஜீசஸ், பவர், 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 பவர். விடுதலை, விடுதலை. ஏய், ஈசாத, வெளியேறு. நோயை எடுத்துக்கோ, நோயை எடுத்துக்கோ, நோயை எடுத்துக்கோ. வாவனிய, வாவனிய. என் ஆண்டவரும் ரட்சகரும் இருக்கிற நசரேயனாகிய இயேசு நாமத்திலே உன்னை கடிந்து கொள்கிறேன். சபிக்கப்பட்ட ஆவியே, போவனிய, போவனிய. எட்டு மணி கருத்தை நீக்கரவா, நீவலவா, துரவலவா, யாழலவா, யங்கரவா, இருவிக்கரவா, ஜங்கரவா, ஒவ்வொருவரவா, சபா கவரவலவா. கிருபை, கிருபை. நிரப்புங்க, 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 நிரப்புங்க. ஊத்துங்கப்பா, 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 ஊத்துங்கப்பா. நீங்கதான்ப்பா, நீங்கதான்ப்பா. உங்க வல்லமை, 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 உங்க வல்லமை. நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. ஆவியானவரே நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. இக்கரவா, நீவலவரவா, தூரவலவா, யங்கரவலவா. வியாதிகள் மாறுவதாக, வியாதிகள் மாறுவதாக. பிசாசு வல்லமைகள் செயலடக்கப்படுவதாக. கிருபை, 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 கிருபை. கரங்களை தட்டி பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். ரீகா, ரீக்கரா, ரீவகா, தூரவா, யாலரா, யங்கரா, சந்தரவா, சபா, கபா, ரபா, 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 ரபா. ஊற்றுங்க, 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 ஊற்றுங்க. அக்னி, 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 அக்னி. Jesus name. Fire! சந்தரவா, தூரவலா, வலவா. கரங்களை தட்டி பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். வல்லமை, 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 வல்லமை. அபிஷேகம், 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 அபிஷேகம். உயிர்ப்பிப்பதாக, உயிர்ப்பிப்பதாக. பலனுண்டாவதாக, பலனுண்டாவதாக. அபிஷேக நுகங்களை முறிப்பதாக, அபிஷேக நுகங்களை முறிப்பதாக. கட்டுகள் அறுக்கப்படுவதாக. வியாதிகள் நீங்கட்டும், விளையின மாறட்டும், சாத்தானுடைய கிரிகள் அழிக்கப்படுவதாக. ஜீசஸ் நேம். பவர். இக்கரவா, ரிவலா, துரவா, யாலரா, யங்கரவா, ஓ யாலரா, சங்கரவா, வரவா, வரவா. வல்லமை. மகிமை, 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 மகிமை. பரிசுத்தத்தின் மகிமை, பரிசுத்தத்தின் மகிமை. காலத்துக்குள்ள நிறைவேறுகிறது. ஆவியானவர் அசைவாடுதலை காண்கிறேன். ஆவியானுடைய அசைவாடுதலை காண்கிறேன். ஆவியானுடைய அசைவாடுதலை காண்கிறேன். அக்கினி மயமானவரை காண்கிறேன். பரிசுத்தாவிகளை காண்கிறேன். உண்மையில், உண்மையில், உண்மையில் இறங்கி வருகிறார், இறங்கி வருகிறார், இறங்கி வருகிறார். உனக்குள்ளே, உனக்குள்ளே உன்னை உயிர்மீச்சு உண்டாக்கும்படி, உயிர்ப்பிக்கும்படி ஆவியானவர் தெரிவு செய்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி பெற்றுக்கொள்.
கிறிஸ்துடைய பாவம். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரிக்கும். என் பாவங்களை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டா நான் பாவி அல்ல, எனக்கு பதிலாக என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவமானா நான் பாவி அல்ல, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என் நிமித்தம் பாவியானா. அவர் பாவம், இயேசு கிறிஸ்துடைய பாவம் மரணத்தினாலே உயிர்த்தெழுதலினாலே எனக்கு பரிகாரம் உண்டானது. கரங்களை தட்டி நான் பாவி அல்ல, நான் பாவி அல்ல, என் பாவங்களை சுமந்து தீர்த்தார். அறிக்கை பண்ணு, நாவினால் அறிக்கை செய்தால் மீட்படைவீர்கள். நான் பாவி அல்ல, என் பாவங்களை என் இயேசு சுமந்து கொண்டார். ஓ, நான் வியாதிஸ்தன் அல்ல, என் நோய்களை இயேசு சுமந்து கொண்டார். ஓ, நான் மரிக்க தேவையில்லை, என் இயேசு எனக்காக மரித்தார். நான் பலவீனப்பட தேவையில்லை, நான் நோயாளியா இருக்க தேவையில்லை, என் இயேசு என் நோய்களை சுமந்து தீர்த்தார். சொல்லுமா, இனி நான் பலவீனன் அல்ல, இனி நான் வியாதிக்கு சொந்தக்காரன் அல்ல. வியாதியின் கூர் அழிக்கப்பட்டது, பாவத்தின் கூர் அழிக்கப்பட்டது, என் சென்ம சுபாவம் அழிக்கப்பட்டது, என் மாம்ச தேகத்தில் உண்டாயிருந்த இச்சைகள் அழிக்கப்பட்டது. நான் நீதிமானாக்கப்பட்டேன், இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே நான் நீதிமானாக்கப்பட்டேன். நீதிபரரை தரிசிக்கிற கண்கள், நீதிபரரை தரிசிக்கிற கண்கள், ஓ, என் தேவனுடைய சத்தத்தை கேட்கிற செவிகள், என் கர்த்தருடைய திருவாய் மொழியை அறிக்கை செய்கிற வாய்கள் எனக்கு கொடுக்கப்பட்டது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். என் ஜீவன் கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்கிறது, என் ஜீவன் கிறிஸ்துவோடு கூட இசைந்திருக்கிறது, என் ஆவி கிறிஸ்துவின் ஆவியில் இசைந்திருக்கிறது. என் சரீரம் முழுவதும் தேவ சாயல், நான் கிறிஸ்துவின் சாயல், நான் கிறிஸ்துவை உடையவன், நான் கிறிஸ்துவை உடையவன். அப்படியே கண்களை மூடி நான் பாடுற பாடல அப்படி உள்வாங்கி அந்த கவியை உணர்ந்து என் கூட சேர்ந்து நீங்க பாட போறீங்க. எல்லாம் சொல்லுமா, என் உயிரே இயேசுவே, என் உடலும் இயேசுவே. இன்னொரு முறை, என் உயிரே இயேசுவே, என் உடலும் இயேசுவே, என் உள்ளம் தேடுதே, உம் அன்பை நாடுதே. சொல்லுமா, என் உள்ளம் தேடுதே, உம் அன்பை நாடுதே. இன்னொரு முறை சொல்லுவோம், என் உயிரே இயேசுவே, என் உடலும் இயேசுவே, என் உள்ளம் தேடுதே. கவனிங்க, நீங்க இப்ப யார் ஆயிட்டீங்கன்னா ஏசப்பா பிள்ளை ஆயிட்டீங்க. முற்றிலும் என் பாவங்களை என்னை விட்டு அகற்றப்பட்டது. நான் பரிசுத்தமானவன், நான் பரிசுத்தமானவன். அதனால இந்த பாடலுடைய வரிகளை நீங்க படிக்கும் பொழுது நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள் என்பதை வெளிப்படுத்தி நம்ம ஆராதிக்க போறோம். அல்லேலூயா. என் உயிரே இயேசுவே, என் உடலும் இயேசுவே, என் உயிரே இயேசுவே, என் உடலும் இயேசுவே,
என் உள்ளம் தேடுதே, உம் அன்பை நாடுதே. நீர் போதுமே இயேசுவே, நீர் போதும் என் இயேசுவே. சொல்லுமா, நீர் போதுமே இயேசுவே, நீர் போதும் என் இயேசுவே. நீர் போதும், நீர் போதும், நீர் போதுமே என் இயேசு ராஜாவே, நீர் போதுமே. உலகில் வேறு ஒன்றுமே வேண்டாம். நீர் போதும், நீர் போதும், நீர் போதுமே என் இயேசு ராஜாவே, நீர் போதுமே. ஒரு முறை நீர் போதும், நீர் திறந்து நீர் போதுமே என் இயேசு ராஜாவே, நீர் போதுமே. பாவம் போக்கும் ஜீவநதி, என் பாவம் போக்கும் பரிகாரி. பாவம் போக்கும் ஜீவநதி, என் பாவம் போக்கும் பரிகாரி. குற்றமில்லா இரத்தம் சிந்தி கழுவி என்னை சுத்தம் செய்தி. குற்றமில்லா இரத்தம் சிந்தி கழுவி என்னை சுத்தம் செய்தீர். நீர் போதுமே இயேசுவே, நீர் கண்களை மூடு. நீர் போதுமே இயேசுவே, நீர் போதும் என் இயேசுவே. நீர் போதும், நீர் போதும், நீர் போதுமே என் இயேசு ராஜாவே, நீர் போதுமே. நீர் போதும், நீர் போதும், நீர் போதுமே என் இயேசு ராஜாவே, நீர் போதுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சொல்லுமா, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீர் போதும், நீர் போதும், நீர் போதுமே என் இயேசு ராஜாவே, நீர் போதுமே. நீர் போதும். கவனிங்க, வசனம் இப்படியா சொல்லுது, நாவினால் அறிக்கை செய்தால் மீட்படைவீர்கள். நாவினால் அறிக்கை செய்தால் மீட்படைவீர்கள். நம்முடைய மீட்பு எங்க இருக்கு தெரியுமா? நம்ம நாவில் இருக்கு. தேவனை ஆராதிக்கும் பொழுது வாயை பூட்டிக்கிடக்கூடாது, வாயை திறக்கணும். உன் வாயை விரிவாய் திற என்று சொன்னார். துதிக்கும் பொழுது வாயை திறக்கணுங்க. வேதம் சொல்கிறது, பூமியிலே அவரை துதிக்கும் பொழுது உன்னதத்திலே மகிழ்ச்சி உண்டாயிருக்கலாம். எவ்வளவு தூரம் தெரியுமா? வானத்துக்கு பூமிக்கும் எவ்வளவு தூரம். எல்லா கண்களும் மூடி நம்ம ஜெபிப்போம். எல்லா கண்களை தாழ்த்தி தேங்க்யூ லார்ட். எங்கள் அளவு இல்லாமல் நேசிக்கிறார் எங்கள் பரம தப்பனை எங்க மத்தியில அருமையான ஒரு ஊழியக்காரமாக கொண்டு வந்து அருமையான பேசத்தக்கதாக தேவனுடைய வார்த்தை கேட்கும்படி எங்கள் அருள் செய்த கிருபைக்கு நன்றி. ஒவ்வொரு நாளையும் தாய்க்கிலோ எங்களுக்கு தந்த வெற்றிக்காக நன்றி ஆண்டவரே. கேட்ட திருவசனத்துக்கு நன்றி ஆண்டவரே. இந்த தேங்க்யூ லார்ட், யாரெல்லாம் இந்த சோசியல் மீடியாவில் யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்களோட ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஆண்டவரே. மன்னன் திரும்பல் கேட்டது நடக்கட்டே சப்பா. ஒரு வல்லமை வெளிப்படுவதாக சொல்லி பாதத்தில் ஒப்படைக்கிறோம். இப்பொழுதும் அவர் பிரயாணப்பட்டு போகிற பிரயாணத்துல தேவக்காரம் இருக்கட்டும் ஆண்டவரே. அவர் போக்கையும் அவர் வரத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க சப்பா. அவர் எப்படி கொடைக்கானல் பகுதிக்கு இந்த மலை பிரதேசத்துக்கு எப்படி கடந்து வந்தார்களோ அதே போல சுகபத்திரமாக பிள்ளைகள் கடந்து போற பிரயாணத்துல காவல் இருக்கட்டும். ரத்த கோட்டையில முத்தரிக்கிறாண்டவரை
பணிவிடக்காரர்கள் கட்டளையிடுகிற ஆண்டவரே, பலவனமோ சோர்வு ஆட்கொள்ளக்கூடாது. இன்னும் மகனை வைத்த திட்டங்களை வைத்திருக்கீங்க, நோக்கங்களை வைத்திருக்கீங்க. மகன் கொடுத்த சபைக்கா நன்றி, மகன் கொடுத்த விசுவாச மக்களுக்கா நன்றி. ஒவ்வொரு நாளும் இன்னும் வல்லமையா எடுத்து நடத்துங்க அப்பா. அருமையான மகனுக்கா ஜெபிக்கிற ஆண்டவரே, ஊழியக்கார மகனுக்கா ஜெபிக்கிற ஆண்டவரே, இன்னும் பலப்படுத்துங்க. நீங்க ஆசிரியங்க லட்சங்களுக்கு கோடிகளுக்கு மகன் எடுத்து நீங்க பயன்படுத்த போற கிருபைக்கா நன்றி. எங்கள் தகுதியற்ற எங்களை தகுதிப்படுத்தினீங்க, ஒரு தயவுக்காக மக்கள் நன்றி. இது நிமித்தம் சபையில ஒரு முன்னேற்றங்களை கொடுத்து விட்டீங்க சப்பா. நான் விசுவாசிக்கிறேன். எங்களோடு தாங்கி நடத்த காத்து பயன்படுத்துங்க. திருவத்தில் படுகிறோம். அந்த பிள்ளைகள் ஆசிரியக்கிற வராத பிள்ளைகள் நினைவுக்கு வருகிறோம், மனராத வாழ்த்துகிறோம். கேட்ட சத்திய பரனாக இயேசு சத்திய வார்த்தையை வெளிப்படுத்திருக்கீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவரே. திருவத்தில் படைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஜெயமுடிக்க ஜெயம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவுடைய ஐக்கியமும் அன்னையுடைய ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இயேசு கிறிஸ்து வருகை பிறந்தும் தேவ சமாதானமும் வந்த பகிர்ந்து கொண்ட ஊழியரோடும் கிருபையும் சமாதானமும் என்றைக்கு தங்கி தாபரிப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஜெயகுக்கு தேவனுக்கு ஸ்தோத்திரம்.